பாதத்தில் உள்ள புள்ளிகளை அழுத்துவதன் மூலமாக மனம் சார்ந்த பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனையும் நல்ல தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் எந்த பயிற்சியோட நடைப்பயிற்சி நல்லது. நடைப்பயிற்சி நல்லதுன்னு சொன்னால் அந்த பாதத்தில் உள்ள புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் அழுத்தப்படுதுன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்கும். இது வந்து கால்னு கற்பனை பண்ணிக்கிறேங்க. கால்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, இந்த பெருவிரலுக்கு இந்த நகத்துக்கு மேலே உள்ள பகுதியில் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் இந்த முகத்துக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சிறுநீரகம் இருக்கின்ற பகுதியில் நீங்கள் சாதாரண பேனா இருக்கு இல்லையா, அந்த பேனா வச்சு நான் அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. அது இப்படி படிக்கிறீங்க. இப்போ அந்த கிட்னியில் கல் இருக்குது, சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு சொன்னால் அந்த யூரேட்டர் வரும். அந்த யூரேட்டர் வழியாக நீங்கள் அந்த பேனா வச்சு அப்படியே ப்ரெஷர் பண்ணிட்டு வரணும். அந்த கூர்மையற்ற பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே பண்ணிட்டு வாங்க. அல்லது வந்து இந்த கட்டையே கிடைக்கும், வரமா கட்டையை கிடைக்கும், அந்த கட்டையை வச்சு நல்லா அப்படியே பண்ணிட்டு வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல் வெளில வந்துடும். சிறுநீரக கல்லை கறக்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியம் சொல்லித்தரேன். அது என்ன பண்ணி வெரி சிம்பிள். நீங்கள் சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து அதில் வந்து போட்டுக்கிறங்க. கொஞ்சோண்டு ஹெல்த்துக்கவே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கிறது வந்து இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, பாத அழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது தான். இந்த பாத அழுத்த சிகிச்சைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரொம்ப நல்லது. மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. அதான் பாருங்கள், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த பாதத்தில் உள்ள புள்ளிகளை அழுத்துவதன் மூலமாக மனம் சார்ந்த பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனையும் நல்ல தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் எந்த பயிற்சியோட நடைப்பயிற்சி நல்லது. நடைப்பயிற்சி நல்லதுன்னு சொன்னால் அந்த பாதத்தில் உள்ள புள்ளிகள் இருக்கு இல்லையா, அந்த புள்ளிகள் அழுத்தப்படுதுன்னா எல்லா உறுப்புகளும் நல்லா இயங்கும். இந்த பாதத்துக்கும் நம்முடைய உடலுக்கும் கரஸ்பாண்டன்ஸ் தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு முறையை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்தந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப மிக முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே இந்த முகம் அழகாக இருக்கும்னு நினைப்போம் இல்லையா, அதை அழகாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த பாத அழுத்த சிகிச்சையில் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வரோம். ஸோ இதில் நம்மளுடைய இங்கே பாருங்கள், இது வந்து கால்னு கற்பனை பண்ணிக்கிறேங்க. கால்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த பெருவிரல் இருக்குல்ல, இந்த பெருவிரலுக்கு இந்த நகத்துக்கு மேலே உள்ள பகுதியில் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் இந்த முகத்துக்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் மிக முக்கியமாக இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், அதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறுநீரக கல் உள்ள பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. அந்த கிட்னி லொக்கேஷன் இருக்குது, அந்த கிட்னி இருக்க இடம் இருக்குல்ல, இந்த படத்தை அதில் வைக்கிறோம். சிறுநீரகம் இருக்கின்ற பகுதியில் நீங்கள் சாதாரண பேனா இருக்கு இல்லையா, அந்த பேனா வச்சு நான் அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. அது இப்படி படிக்கிறீங்க. இப்போ அந்த கிட்னியில் கல் இருக்குது, சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னு சொன்னால் அந்த யூரேட்டர் வரும். அந்த யூரேட்டர் வழியாக நீங்கள் அந்த பேனா வச்சு அப்படியே ப்ரெஷர் பண்ணிட்டு வரணும். அந்த கூர்மையற்ற பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே பண்ணிட்டு வாங்க. அல்லது வந்து இந்த கட்டையே கிடைக்கும், வரமா கட்டையை கிடைக்கும், அந்த கட்டையை வச்சு நல்லா அப்படியே பண்ணிட்டு வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல் வெளில வந்துடும். அது இல்லாமல் இங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் தண்ணீர் நிறையா குடிக்கணும். பச்சை தண்ணீர் நிறையா குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதையும் செஞ்சு பாருங்கள். மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்து மாத்திரையும் நீங்கள் எடுத்துக்கிறக்கூடாது. அது வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடியது. சிறுநீரக கல்லை கறக்கக்கூடிய ஒரு இயற்கை வைத்தியம் சொல்லித்தரேன். அது என்ன பண்ணி வெரி சிம்பிள். நீங்கள் சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்துருங்க. அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து அதில் வந்து போட்டுக்கிறங்க. கொஞ்சோண்டு சால்ட் வேணால் போட்டுக்கலாம். அதுக்காக நல்லா சால்ட் போடாமல் பரவாயில்ல. சால்ட் போட்டிங்கன்னா கல் உப்பு தான் கொஞ்சம் போட்டுக்கணும். கல் உப்பு போட்டுக்கின்னு சொன்னால் உங்களுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து வந்து அந்த லெமன் ஜூஸ் இருக்குல்ல, ஆப்பிள் சைடர் வினீகர், அதை கொஞ்சம் 2-3 ட்ராப் போட்டுக்கிறங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து காலை மாலை குடிச்சு வர்றப்ப உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக கல் வந்து வெளில வந்துடும். சிறுநீரகம் இருக்கின்ற பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும். குழாய் இருக்கிற பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும். அடுத்து யூரினரி பிளாடர் இருக்கிற பகுதியில் அழுத்தம் கொடுக்கணும். இதில் எல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு இந்த ஜூஸை, லெமன் ஜூஸ், அதில் ஆப்பிள் சைடர் வினீகரை சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ அந்த கல் தானாக கரைஞ்சி வந்துடும். இதில் மிக முக்கியமானது, நீங்கள் அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். காலை மதியம் தண்ணி குடிங்க. இரவு நேரத்தில் குடிக்க வேணும். இரவு நேரத்தில் குடிச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அடிக்கடி யூரின் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். அதனால் காலையிலையும்
மதியமும் நீங்கள் அதிக அளவு தண்ணி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வெளில வந்துடும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நெய்வேலி பக்கத்தில் வந்து சில வில்லேஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறையா இது இருக்கும். அதாவது சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள தண்ணியில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கால்சியம் சல்ஃபேட்டாக உங்களுக்கு வந்து ஃபார்மேஷன் ஆயிரும். இந்த கால்சியம் ஆக்சலேட்டாக சில கல் ஃபார்ம் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி நிறைய சேர்த்துக்கிறதுனால வர்றது. ஆனால் தக்காளி அரைச்சி சாப்பிட்டா அது வராது. தக்காளி குழம்புல போட்டு அந்த ஸ்கின்னை எடுத்துட்டிங்களா தான் அந்த அந்த பிரச்சனையே வரும். அப்போ தக்காளியை நீங்கள் அரைச்சி போடுறப்ப அந்த தக்காளியுடைய ஸ்கின் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா லைகோபின் இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, இதயத்துக்கு நல்லது, அந்த கிட்னிக்கு நல்லது. அதனால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இது மாதிரியாக அந்த நான் சொன்ன புள்ளிகளில் அழுத்தம் கொடுத்துட்டு பாத சிகிச்சை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லெமன் ஜூஸ் ப்ளஸ் ஆப்பிள் சைடர் வடிகரையும் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வெளில வந்துடும். நான் சொன்னது மாதிரி 1 ஹவரில் வந்திருக்கு. 1 ஹவரில் கல் வந்துடும். 1 ஹவர்லேருந்து அதிகபட்சம் 7 டேஸு கல் தானாக எந்த விதமான வலியின்றி இரத்தமின்றி காயமின்றி அதை தானாக கரைஞ்சி வந்துடும். ஓகேவா? ஒருத்தர் வந்து மிட் நைட்டில் வர்றாரு, வந்துட்டு அந்த பயங்கரமான வலி இருக்குது. அந்த வலி பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வலியாக இருக்கும். அந்த நரம்பு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அடி வயிற்றில் நரம்பு பிடிச்ச வலி இருக்கும், பின்னாடியும் வலி இருக்கும். வந்து வலியில் துடிக்கிறாரு. உடனே அவருக்கு வந்துட்டு இந்த ஹோம் ரெமடி ப்ளஸ் அக்குப்ரெஷர் பாயிண்ட்லாம் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். யூரின் வராமல் வந்து யூரின் வந்துருச்சு. ஆனால் அவர் பண்ணுறாரு, ரொம்ப முணங்குறாரு. அதாவது வலிக்கு சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எந்தளவுக்கு வலி இருக்கோ அதுக்கு அதிகமாகவே அவர் வந்து இந்த சவுண்டு கொடுக்காரு. அவர் வந்துட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம். சரி போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அங்கே போனால் ஆஸ்பத்திரி போனாக்க இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் வந்து அட்மிஷன் ஆகிருக்காங்க. இவரை கண்டுக்கிறவே இல்லை. அதனால இவர் கண்டப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ யூரின் வந்திருக்கு. யூரின் போயிருக்காரு, கல் வெளில வந்துருச்சு. அந்த அண்டையத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் கல் வெளில வந்துருன்னு சொல்லி. ஒருவேளை அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க ட்ரிப் போடுவாங்க, அதை பெயின் கில்லர் போட்டிருந்தது, அது வெளில வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நினச்சிருப்பாங்க. அதனால் இயற்கையாக இந்த சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கல்லை வந்து வெளில வருவதற்கு நான் சொன்ன இந்த பாத அழுத்த சிகிச்சை பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு இந்த ஹோம் ரெமடியும் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அந்த கல் வெளில வந்துடும். இயற்கையான முறையில் இது எடுக்கிறதுனால உங்களுடைய சிறுநீரகங்கள் நல்லா வேலை செய்யும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கு அனுப்பி வைக்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.